அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுதாகர் சந்திரிகா ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனியாவை கோபி கூட்டிட்டு போயிடுவாரோ, அப்படி போயிட்டா நம்ம பையனோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்கிங்ல இருக்காங்க. ஆனா நம்ம கோபி ஒரு பக்கம் ரொம்ப விடாப்படியா இனியாவை கூட்டிட்டு போறதுல தான் டார்கெட்டாவே வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம இனியா என்ன பண்றாங்கன்னா, கோபியை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. டாடி, இந்த உண்மை தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்க முடியல, அதனால தான் அவசரப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் ஆகாஷை பற்றின விஷயத்த முன்னாடி சொல்லாதது நம்மளோட தப்பு தானே. நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க டாடி. சொன்னீங்க அப்படின்னா அவங்க இதை கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து, இல்லைடா இனியம்மா, தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்சுக்கோ, இப்போ ஒன்றுமே கெட்டு போல, நீ வா, நம்ம வீட்டில் மகாராணி மாதிரி நீ இருப்ப, இங்கே இருந்து உனக்கு என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோங்கிற மாதிரி நம்ம கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இனியா வந்து, இல்லை டாடி, நீங்கள் வந்து கிளம்புங்க, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து வெளியில் வராங்க. உடனே கோபி வந்து என்ன பண்ணாங்க, இங்கே பாருங்கள், என் பொண்ணை நாங்கள் ஒரு நாளும் கண் கலங்க விட்டதில்லை. எங்கள் வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தா, ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ விஷயத்த மறைச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இப்போவே நினச்சாலும் நான் இனியாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இனியா தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இது வந்து எப்போவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம இனியா என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒழுங்காக சரிவர பேச்சு கொடுக்காம அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் நம்ம சுதாகரன், இனியா ஒரு நிமிஷம் இருமா, ரொம்ப தேங்க்ஸ் இனியா, நீ வந்து உங்கள் அப்பா கூட போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இனியா வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க பாட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் நம்ம பாக்கியா சரி, ஈஸ்வரி, செலின் எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இனியோட பர்த்டே பார்ட்டியில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பாட்டி வந்து ரொம்ப நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ ஸ்டேட்டஸில் போடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. ஸ்டேட்டஸ்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கோபி வந்து வராரு. கோபி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கார். நைட்டெல்லாம் தூங்காமல் அழுத மாதிரி அவரோட ஃபேஸ் இருக்கு. ஈஸ்வரி வந்து, என்னாச்சு கோபி, ஏன் நைட்டில் தூங்கலையா? உன் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதை பார்த்து உனக்கு சந்தோஷத்தில் தூக்கம் வரலையா? நம்ம ரொம்ப நல்ல இடத்துல இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவள் மேலேருந்து நடந்து வரும்போதே பார்த்தியா, ஒரு தேவதையே கீழே இறங்கி வர மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால கோபி என்ன பண்ணனா, அவசரப்பட்டு, இல்லையே நம்ம இதுக்காக தான் கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.